திருப்பாவை பாடல் 4. பாடலும் விளக்கமும். பகவானின் ஆயுதங்களை ஒப்பிட்டு மழை வேண்டுதல். ஆழி மழைக்கண்ணா ஒன்றினீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகுந்துகொடார் தெரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழிய தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரிபோல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கம் உதிர்ந்த சரமழைபோல் வாழ உலகினில் மெய்த்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை 3ஆம் பாட்டில் நோம்பினால் உலகத்துக்கு விளையும் நலன்களை எடுத்து கூறிய ஆண்டாள் இந்த பாட்டில் மழை பொழிய பகவானின் ஆயுதங்களை ஒப்பிட்டு மழைக்காக வேண்டுகிறார். பாடல் 4. அர்த்தம். கடல் போல மழை பொழியும் வர்ணதேவனே, தருவது ஒன்றையும் நீ மறக்காதே. கடலில் புகுந்து நீரை முகர்ந்து முழுக்கமிட்டு கொண்டு மேலே ஆகாயத்திற்கு ஏறி ஊழிகாலம் தொட்டு முதல்வனாக திகழும் விஷ்ணுவின் உருவம் போல் கரிய நிற உடல் வண்ணம் கொண்ட அகன்ற அழகிய தோளினை கொண்ட பத்மநாபன் கையில் உள்ள சுதர்சன சக்கரம் போல் மின்னி வலம்புரி சங்கு போல் நின்று அதிர்ந்து தாமதம் ஏதும் செய்யாமல் பகவான் கையில் உள்ள சாரங்க வில்லில் இருந்து விடுபட்ட அம்பு சரமழை போல் உயிர்களின் வாழ்க்கைக்கு உலகினில் பொய்வாயாக நாங்களும் மார்கழியில் நீராட மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வாய்.